பானகமொயில் உள்ள உள்ளூர் நிர்வாக பிரிவு பெயர்களை பின்வருமாறு நோக்கலாம். அதாவது கொட்டங்க தலம கொட்டம்பிட்டிய தெனிய கொட்டுவ ஹதிராமுல்ல குருவடம்பிட்டி பதுல்ல அரிசாப்பட்டி கடைவீதி கீழ்மிலை கோபாலகெதர பிட்டியகெதர பெரிய ஊர் மககம அட்டால அக்கரை கோவிலந்த வெளிக்கும்புர சாலியாமுல்ல அட்டிக்குள்பிட்டி அல்ஹேன்பிட்டி புதுக்குடி அன்னூர்புர நொச்சிப்பிட்டி 19 ஏக்கர் 50 ஏக்கர் குருமட குருகொடப்பிட்டி தல்பத்வெளி பில்லாவ ஓகடபொல மகையாய வெளிகந்த. அதே போன்று இங்குள்ள இடப்பெயர்களை பார்க்கும் போது இந்த ஒவ்வொரு இடப்பெயர்களும் ஒரு குறிப்பிட்ட வீட்டையோ ஒரு இடத்தையோ குறிக்கின்றன. இந்த பெயர்கள் எல்லாம் ஒவ்வொரு காரணத்தை கொண்டே ஆகியிருக்கின்றன. அதாவது சாமி கணத்த புட்டி சங்கிலியான் கொட்டுவ மோதின் கொட்டுவ பட்டித்தோட்டம் வயல்கடை பிடவைக்கடை புளியமரத்தடி கல்லம்வத்த பட்டி ஹோமலப்பிட்டி மிரியாத்தோட்டம் குளியாதினி பதுல்ல அரப்பத்தளவு பழையவளவு மூப்பிவளவு அந்தவளவு தெனியவளவு தும்மாசவளவு விதானவளவு புதுவீட்டு வளவு தோட்டத்து வளவு ஆலமரத்தடி வளவு டிங்கிரி வளவு அம்போவெளி. இங்கே வளவு தோட்டம் என்பன அதிகமாக இருக்கின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட காணியில் அமைந்துள்ள வீட்டை குறிக்கின்றது. இந்த வீடுகள் ஏதாவதொரு வகையில் செல்வாக்கு பெற்றனவாக இருந்துள்ளன. அதே போன்று ஊரின் எல்லை கிராமங்களை நோக்கும் போது ஓரிடத்தை பற்றி சிந்திக்கும் போது அதன் சூழலை கவனத்தில் கொள்வது அவசியமாகின்றது. சூழலின் தகைமைகள் அந்த இடத்தின் அமைதியிலும் அபிவிருத்தியிலும் கணிசமான செல்வாக்கினை செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பானகமொய் மக்களுக்கும் அயல்பக மக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பினை பற்றியும் ஒரு கண்ணோட்டம் செலுத்துவது அவசியமாக இருக்கின்றது. இங்குள்ள மக்கள் அயல்பகத்தினருடன் என்றும் மிகவும் சிநேகபூர்வமாக வாழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. பொது பணிகள் வர்த்தக நடவடிக்கைகள் சேவைகள் பெற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களில் அயல்பாக சிங்கள மக்கள் மிகவும் முற்பட்ட காலத்திலிருந்து பானகமொய் மக்களுடன் தொடர்புகள் கொண்டுள்ளனர். எல்லை பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகளை தவிர எவ்வித பாரிய பிரச்சினைகளும் இங்கே ஏற்பட்டதில்லை. மேலே கூறியவாறான சிறு சம்பவங்களின் போது இரண்டு சமூகத்தினதும் பரோபகாரிகளின் தலையீட்டினால் இவை இணக்கமடைந்து சகோதர வாஞ்சையுடன் சமூக ஒருமைப்பாடுகள் பேணப்பட்டு வருகின்றன. உடமுள்ள இந்த கிராமம் பறையன்கல் எனும் மேற்கு திசையில் அமைந்துள்ள பாறைக்கும் பானகமொய்க்கும் இடையில் உள்ள சிறியதொரு சிங்கள கிராமம். இது மாந்திராவையின் மேற்கு மூலையில் அமைந்துள்ளதால் மேல் மூலை அதாவது உடமுள்ள என பெயர் பெற்றுள்ளது. இதேபோல மாந்திராவையின் கிழக்கு மூலைதான் கீழ்மலை என்றழைக்கப்படும் கீழ் மூலை என்பது குறிப்பிடத்தக்கது. உடமுள்ள மக்கள் நெடுங்காலமாகவே முஸ்லிம்களுடன் சிநேகமாகவும் மரியாதையுடனும் வாழ்ந்து வருகிறார்கள். தம் தேவைகளுக்கு பானகமொய்க்கு நிதமும் வந்து போகிறார்கள். முஸ்லிம்களுடைய காணிகள் இந்த கிராமத்தவர்களுடைய காணிகளுடன் பின்னி பிணைந்தவையாக இருக்கின்றன. இவர்கள் என்றுமே முஸ்லிம்களுடன் பிணக்குகள் பட்டவர்கள் அல்ல. அதே போன்று கந்தைகெதர பறையன்கல்லுக்கும் கோபாலகெதரவுக்கும் இடைப்பட்ட பகுதி கந்தைகெதர. இங்கே முஸ்லிம்களுடன் மிகவும் நேசமுள்ள மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சிங்கள வேளாளர் குலத்தவர்கள் ஆவர். இவர்களுடைய பெரும்பாலான பொருளாதார தொடர்புகள் முஸ்லிம்கள் ஊடாக நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் ஊரின் உண்மையான அயல்பாகத்தவர்களாக இருக்கின்றனர். அதே போன்று பாருவ ரன்தெட்டி கந்த பானகமொயின் தென்மேற்கு திசையின் எல்லைகளாக அமைந்துள்ள கிராமங்கள்தான் பாருவையும் ரன்தெட்டி கந்தையும். இங்குள்ள மக்களும் பானகமொய் முஸ்லிம்களுடன் பிணக்குகள் ஏதுமின்றி நீண்ட காலமாக ஐக்கியமாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய நாளாந்த தேவை பொருட்களை இங்கிருந்தே பெற்றுக்கொள்கிறார்கள். அதிகமான பானகமொய் முஸ்லிம்களுடைய வயல் நிலங்களில் இங்குள்ள மக்களே வேலை செய்கின்றார்கள். பானகமொய்க்கு தேவையான
உள்ளூர் பழ வகைகள், கோப்பி, கிராம்பு போன்ற வாசனை திரவியங்களை இந்த கிராமத்திலிருந்தே அதிகம் பெறப்பட்டன. இவர்களுடைய பொருட்களின் சந்தைப்படுத்தும் இடமாக நீண்ட காலம் வரை பானகமுய் விளங்கியது. ஓகடபொல பானகமுயின் தென் எல்லையில் உள்ள கிராமம். இதனை ஒரு கலப்பு குட்டி நகரம் என்பது பொருந்தும். இங்கே பல முஸ்லிம் குடும்பங்கள் பரம்பரையாக வாழ்கின்றனர். இங்குள்ள மக்களும் முஸ்லிம்களுடன் இணக்கமாகவே வாழ்கின்றனர். ஓகடபொல கிராமத்தில் முஸ்லிம்களுடைய செல்வாக்கு சிறப்பாக இருக்கின்றது. இங்கே முஸ்லிம்களுக்குரிய பரம்பரை காணிகளும் இருக்கின்றன. முஸ்லிம்களின் மேல் இங்குள்ள மக்கள் நல்ல விசுவாசத்துடன் நடந்து கொள்கின்றமை பாராட்டத்தக்க விடயமாகும். இங்குள்ள வியாபார முயற்சிகளில் முஸ்லிம்களே செல்வாக்கு பெற்றுள்ளனர். ரம்படகல்ல பானகமுயின் வட எல்லையில் உள்ள கிராமம் ரம்படகல் ஆகும். இது முழுதும் சிங்களவர்கள் வாழும் கிராமம். ஆரம்ப காலத்தில் இங்கு பானகமுய் முஸ்லிம்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இன்று ஒரு சிலர் தான் அதனை தொடருகின்றனர். இங்கு பானகமு மக்களுக்குரிய காணிகள் ஓரளவேனும் இப்போதும் இருக்கின்றன. இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கிய விடயம் இருக்கின்றது. அதாவது அங்கிருந்து முஸ்லிம்கள் வியாபார முயற்சிகளை குறைத்து கொண்டது அவர்களாகவே தவிர எதுவித நிர்பந்தத்தின் பேரிலும் அன்று. அங்குள்ள மக்கள் எதுவித காழ்ப்புணர்வுகளும் இன்றி இன்று வரை பழகுகிறார்கள். பானகமுயில் மேற்கொள்ளப்படும் அத்தனை கட்டிட முயற்சிகளிலும் ரம்படகலையைச் சேர்ந்த மேசன்மாரே பணிபுரிவது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இங்குள்ள பாடசாலையில் ஆரம்ப காலம் தொட்டு கணிசமான பானகமுய் பிள்ளைகள் கல்வி கற்று வந்துள்ளனர். இப்போதும் கூட சில பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள். அதேபோன்று பிரித்தானியருடைய ஆட்சிக்குட்பட்ட 1948 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் அரச காணிகளும் தரிசாக கிடந்த நிலங்களும் இவற்றுக்கிடைப்பட்ட தனியார் நிலங்களும் சுவீகரிக்கப்பட்டு பெருந்தோட்டங்களாக ஒன்றுபடுத்தப்பட்டன. பானகமுயை சூழ உள்ள பகுதிகளான பானகமுயை தோட்டம், மகையாய தோட்டம் என்பனவற்றின் அதிகமான பகுதிகள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுடைய உடைமைகளாக இருந்தன. வெள்ளை ஆக்கிரமிப்பாளர்கள் சொற்ப தொகை பணம் கொடுத்து பலாத்காரமாகவும் நிலங்களை தமதாக்கி கொண்டனர். இவற்றில் பிரித்தானியருக்கு வருமானத்தை தரக்கூடிய பயிர்களான தென்னை, தேயிலை, ரப்பர், கோப்பி, கொக்கோ எனும் பணப்பயிர்கள் செய்கை பண்ணப்பட்டன. அன்று 1 ஏக்கர் காணி 10 ரூபாய் வீதம் வெள்ளையர்னால் வாங்கப்பட்டன. இப்போது மகையாய் எனும் பகுதியில் குருமடையைச் சேர்ந்தவர்களுடைய காணிகள் 10 ஏக்கர் 100 ரூபாய் வீதம் வாங்கப்பட்டுள்ளன. ரம்படகல்ல தோட்டத்தின் பானகமுய் அடுத்துள்ள பகுதி பெத்மஹயாய என அழைக்கப்பட்டது. பானகமுய் மக்கள் பல காலம் இங்கே சேனை செய்கை செய்து வந்துள்ளனர். ஒருமுறை வேலை செய்து கொண்டு இந்த ஊர் பெண்களிடம் ஒரு வெள்ளையன் குதிரையில் வந்து சில பண நோட்டுகளை கையில் திணித்து, இவையெல்லாம் எங்களுக்குரிய நிலங்கள், ஒருவரும் இங்கே தலை காட்டக்கூடாது என எச்சரித்து துரத்திவிட்டான். இது மேற்கூறிய சம்பவத்துக்கு முகம் கொடுத்த ஒருவர் கூறிய தகவலாகும். இவ்வாறு பானகமுயை சூழ உள்ள நிலங்களும் பெருந்தோட்டங்களாக ஒன்றுபடுத்தப்பட்டன. இங்குள்ள மக்கள் பல காலமாக சேனை செய்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலங்களும் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டு ரம்படகல்ல தோட்டத்துடன் இணைக்கப்பட்டன. இங்கே வெள்ளையர் காணி வாங்கிய லட்சணம் எப்படி இருக்கின்றது? இவ்வாறு விஸ்தரிக்கப்பட்ட அந்த தோட்டங்களில் தென்னை, ரப்பர், கொக்கோ என்பன செய்கை பண்ணப்பட்டு நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டன. ஆரம்ப காலத்தில் பானகமுய் மக்கள் சிலரும் தோட்டத்தில் வேலைகள் செய்துள்ளார்கள். அன்று ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளைக்குரிய வேதனம் ஆரம்பத்தில் 40% மட்டுமே. பின்பு அது 60% படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. அப்படியானால் அன்று இருந்த பணத்தின் பெறுமதியையும் வாழ்க்கை நிலையையும் எண்ணி பார்க்க முடிகிறது. தெல்விட்ட தோட்டம், பானகமுவ தோட்டம், ரேந்தகுட தோட்டம், மகையாய தோட்டம், கெப்படிகல தோட்டம் என்பன அத்தகையன. அப்போது தோட்டங்களில் வேலை செய்த தென்னிந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். மேற்கூறப்பட்ட தோட்டங்களிலும் பெருந்தொகையான தமிழ் மக்கள் வேலை செய்தார்கள். இவர்களால் பானகமுவ மக்கள் அடைந்த நன்மைகள் பற்றி வேறொரு இடத்தில் விவரிக்கப்படும். குறிப்பாக பானகமுய் தோட்டத்தில் தொழிலாளருடைய நலனுக்காக தோட்ட நிர்வாகத்தினால் வைத்திய வசதி, தமிழ் மொழி கல்வி வசதி செய்து கொடுக்கப்பட்டன.
இந்த வசதிகளை பானகமு மக்களும் ஓரளவு அனுபவித்தனர். தோட்டத்தில் இருந்த வார்ட் எனும் சிறிய வைத்தியசாலையாக இயங்கியது. இங்குள்ள நோயாளிகளும் வாட்டுக்கு சென்று சிகிச்சை பெறுவார்கள். இலங்கையில் வெள்ளையருடைய ஆட்சி அஸ்தமிக்கும் காலம் நெருங்கும் போது 1940களில் இந்த தோட்டங்களில் பெரும்பாலானவை சுதேச செல்வந்தர்களுக்கு விற்கப்பட்டன. இதன்படி மேலே கூறப்பட்ட தோட்டங்களை பேருவலை வெளிப்பண்ணையைச் சேர்ந்த இஎல் ஹாஜியார் என்று அழைக்கப்படும் அல்ஹாஜ் இஎல் இப்ராஹிம் லெப்பை அவர்கள் வாங்கி தனதாக்கி கொண்டார். அன்று இலங்கையில் இருந்த பெரும் பணக்காரர்களில் இஎல் ஹாஜியார் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர். மேற்கூறிய தோட்டங்களை அன்று 42 லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்தார் என கூறப்படுகிறது. தொடர்ந்தும் அவர் அந்த தோட்டங்களை வைத்திருக்காமல் பகுதிகளாக விற்றார். காலம் செல்ல செல்ல மேற்கூறப்பட்ட பெருந்தோட்ட பகுதிகளில் இருந்தும் பானகமு முஸ்லிம்கள் காணிகளை வாங்கினர். ஒரு காலத்தில் முஸ்லிம்களிடம் இருந்து பறிபோன நிலங்கள் சுமார் 4 தலைமுறையினரின் பின்பு மீண்டும் வந்து சேர்ந்துள்ளமை வியக்கத்தக்க வரலாறாக கருதப்படுகின்றது. வாங்கப்பட்ட நிலங்களில் குடிமனைகளும் உண்டாகி பானகமுவ மேலும் வியாபிக்கலாயிற்று. அதேபோன்று பெருந்தோட்ட பகுதிகளில் ஆரம்ப காலத்தில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் பெருந்தொகையினர் வாழ்ந்தார்கள். இப்போது தோட்டங்கள் துண்டாடப்பட்டு குடிமனைகளாக மாற்றப்பட்டமையினால் தொழில் வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. எனவே தமிழ் மக்கள் பெரும்பான்மையினர் தோட்ட தமிழ் மக்கள் வாழும் மலைநாட்டு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். தோட்ட தமிழ் மக்கள் அவர்கள் இப்பகுதிக்கு வந்த காலம் முதல் பானகமு மக்களை அண்டியே வாழ்ந்துள்ளார்கள். தமிழ் பேசும் மக்கள் என்பது இதற்கான பிரதான காரணமாக இருக்கலாம். தம் பிள்ளைகளும் பானகமு பாடசாலையிலே தான் கல்வி கற்று வருகிறார்கள். சிங்கள மக்களை விட தோட்ட தமிழ் மக்கள் இன்றும் முஸ்லிம்களுடன் நெருக்கமாகவே வாழ்கின்றார்கள். இன்று கணிசமானவர்கள் புனித இஸ்லாத்தை தழுவி பானகமு குடிகளாக மாறிவிட்டனர். அன்று இரப்பர் உற்பத்தியில் இந்த பகுதி பிரசித்தி பெற்று விளங்கியது. இலங்கையிலே மிகவும் பழமை வாய்ந்ததுவும் அதிக தொழிலாளர்களை கொண்ட அதிக வருமானம் ஈட்டித்தந்த ஒரு சில ரப்பர் தொழிற்சாலைகளுள் 2 பானகமுயின் தெற்கு கிழக்கு எல்லைகளில் அமைந்திருந்தன. வன்முறையாளர்கள் மேற்குறிப்பிட்ட 2 தொழிற்சாலைகளையும் தீ வைத்து நாசமாக்கினர். இந்த செயல் நாட்டிற்கும் இந்த பிரதேசத்திற்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகின்றது. இந்த அனர்த்தம் இந்த பிரதேச அப்பாவி தொழிலாளருடைய வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது. இதனை இங்கே வருத்தத்துடன் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. போக்குவரத்து அபிவிருத்தி. ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல மிகவும் கிட்டிய பாதைகளையே மக்கள் உபயோகித்தனர். பாதைகள் பெரும்பாலும் மலையிடுக்குகள், கணவாய்கள் போன்றவற்றினூடாக ஆற்றுப்படுக்கைகளை பின்பற்றியதாகவே அமைந்தன. இந்த பகுதியில் அமைந்திருந்த பாதைகளுக்கும் மேற்கூறப்பட்ட ஒழுங்கிலேதான் அமைந்திருந்தன. கண்டி நகரையும் பானகமுயையும் நேர்கோட்டில் இணைத்தால் சுமார் 12 கிலோமீட்டர் தூரமே இருக்கின்றது. எனவே அண்மை காலம் வரை நலவுள்ள கலகெதர வழியாக கால்நடையாக கண்டி நகருக்கு போய் வருவது சகஜமாக இருந்துள்ளது. இந்த வழி ரிதி விகாரையும் கண்டியையும் இணைக்கும் புராதன வழியாகும். பரகஹதெனியவில் இருந்து அண்மை காலம் வரை சைக்கிள் வண்டியில் மக்கள் இந்த வழியாக போய் வந்தமையை கவனத்திற்கொள்ள வேண்டும். தம்பதெனிய, யாப்பகுவ, குருநகல் ராசதானிகளாக விளங்கிய காலகட்டங்களில் கண்டியுடனான தொடர்புகள் பல வழிகளில் நிகழ்ந்துள்ளன. பிரதான வழிகளுள் ஒன்றாக மாவத்தகம கலகெதர வழியும், அடுத்ததாக குருநகல் ரிதிவிகாரையூடாக கலகெதர வழியும் உபயோகிக்கப்பட்டுள்ளன. ரிதிவிகாரை பிரபல்யமான ஒரு கோயில் என்பதனாலும் அது கண்டி தலதா மாளிகையின் நிர்வாக பகுதியாகவும் இருந்ததனாலும் கண்டிக்கும் ரிதிவிகாரைக்குமான பிரதான வழி ரம்படகல்ல, பானகமுவ, கோணிகொட, கலகெதர ஊடாக அமைந்திருந்தது. இது ரிதிவிகாரைக்கு செல்லக்கூடிய குறுகிய வழி என்பதனால் பானகமுயூடான பாதை பிரபலம் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் பாருவையிலுள்ள யாமிலென எனும் புராதன விகாரைக்கு வலகம்பா எனும் அரசன் இந்த வழியாகத்தான் போய் வந்துள்ளான்.
ஆரம்பத்தில் தவளம் மாடு எனப்படும் பொதிகளை சுமந்து செல்லும் மாடுகள் மூலம் இவ்வழியே பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. தவளம் என்பது ஒரு அரபு சொல்லின் திரிபு எனவும் சொல்லப்படுகிறது. அதாவது தௌலத் என்பதன் திரிபுதான் தவளம் என்பது. தௌலத் என்பது அரபியில் செல்வம் எனப்படும். தவளம் மாடு என்பது சுமைகளை சுமந்து செல்லக்கூடிய மாடுகளாகும். காளை மாட்டின் முதுகில் தைக்கப்பட்ட சாக்குகளில் பொருட்களை ஏற்றி மாட்டின் 2 பக்கமும் வளைந்து தொங்கக்கூடியவாறு சுமத்தப்படும் 2 பக்கங்களிலும் சமமான பாரத்தை சுமந்து கொண்டு மாடுகள் நிறையாக செல்லும். மேலும் பொருட்களை கொண்ட 2 சுமைகளை பிணைத்து மாட்டின் 2 பக்கத்திலும் தொங்கவிட்டும் மாடுகளை ஓட்டுவார்கள். வண்டிகள் போக முடியாத கரடுமுரடான பாதைகளிலும் மலைமுகடுகளிலும் பொருட்களை கொண்டு செல்ல இந்த தவளம் மாடுகளே பயன்பட்டன. மாடுகளின் கழுத்தில் பெரிய மணிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். தவளம் மாட்டு நிறையின் மணியோசை மிக தொலைவில் கேட்குமாம். அன்றைய இலங்கையின் பிரதான பொருட்களை இடம் மாற்றும் சாதனம் தவளம் மாடுகளே. பானகமுய்க்கு தென் திசையில் உள்ள கோனிகொட எனும் இடம் தவளம் மாடுகள் மூலம் கொண்டு வரப்படும் பொதிகளை மலைநாட்டுக்கு கொண்டு செல்வதற்காக சேமிக்கும் இடமாக இருந்துள்ளது. பானகமுயில் தவளம் மாடுகளை கொண்டு பலர் தொழில் செய்துள்ளார்கள். சிலர் புத்தளத்திலிருந்து உப்பு எடுத்து வந்து மலைநாட்டுக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்துள்ளனர். சாதாரண அடிப்பாதையாக இருந்த குருநாகல் பானகமையூடான கண்டிப்பாதை முதலில் கெப்பட்டிகள வரை மாட்டு வண்டி பாதையாக மாற்றமடைந்தது. கெப்பட்டிகளையில் இருந்து அங்கும்புரைக்கு மலைகளை தாண்டி செல்லும் அடிப்பாதையே புழக்கத்தில் இருந்து வந்தது. பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையின் வளர்ச்சியினால் பிரித்தானியருடைய நிர்வாகத்தின் கீழ் பாதைகள் தோட்ட பயிர்ச்செய்கை பொருட்கள் பரிமாற்றத்துக்கு ஏற்றவாறு செப்பனிடப்பட்டன. வெள்ளையர்கள் பாதைகளை ஒழுங்காக வைத்திருப்பதில் கை தேர்ந்தவர்கள். நல்ல வருமானத்துக்கு நல்ல நிர்வாகம் வேண்டும். இதற்கு ஒழுங்கான பாதைகள் மூலமான தொடர்பு பிரதானம். இதன்படி இந்த பகுதியிலும் பாதைகள் படிப்படியாக அபிவிருத்தி அடைந்தன. ஐரோப்பாவில் கைத்தொழில் புரட்சியின் பின்பு போக்குவரத்திலும் ஏனைய கைத்தொழில்களிலும் ஏற்பட்ட வளர்ச்சிகள் ஆங்கிலேயருடைய நிர்வாகம் நிலவிய இலங்கையிலும் உடனுக்குடன் பிரதிபலித்தன. எனவே பெருந்தோட்டங்களை கொண்ட பானகமுயை சூழ்ந்த பகுதியையும் லாபத்தை நோக்கமாக கொண்டு போக்குவரத்து துறையில் துரிதமாக அபிவிருத்தி செய்யலாயினர். முதலில் குருநாகல் கெப்பட்டிகள பாதை வண்டி பாதையாக மாற்றமடைந்தது. மாட்டு வண்டிகள் தான் பிரதான வாகனங்களாக உபயோகிக்கப்பட்டன. இருப்பினும் ஆரம்ப பெருந்தோட்ட நிர்வாகிகள் குதிரைகளையும் குதிரை வண்டிகளையும் போக்குவரத்தில் பயன்படுத்தினர். மோட்டார் வண்டி பயன்பாடு வழக்கத்தில் வரும்போது பாதைகளும் தார் போடப்பட்ட பாதைகளாக படிப்படியாக மாற்றமடையலாயின. ஆற்று கடவைகளில் உறுதியான பாலங்களும் கட்டப்பட்டன. குருநாகலில் இருந்து வரும்போது பரந்தன எனும் இடத்தில் கொஸ்பத்து ஓயா கடவையில் முன்பு மாட்டு வண்டிகள் கூட மிகவும் சிரமப்பட்டு நீரை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. சரக்குகள் ஏற்றி வரும் வண்டிகள் இந்த கடவையை தாண்டுவதற்கு பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டிய நிலை. சுமைகள் தூக்கும் பலசாலிகளுடைய பலத்தை பரிசோதிக்கக்கூடிய இடமாகவும் இருந்ததெனலாம். இந்த இடத்தில் பாலம் கட்டப்பட்டதன் பின்பு இங்கே போக்குவரத்தில் பெரும் அபிவிருத்தி காணப்படலாயிற்று. பெருந்தோட்டங்களின் உற்பத்தி பொருட்களான தென்னம் பொருட்கள், ரப்பர் உற்பத்திகள், கொக்கோ என்பன பிரதான பாதைக்கு கொண்டு வர சிறிய தண்டவாள பாதைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பாதைகளில் உப்பளங்களில் உள்ளவை போன்ற டக்குகள் எனப்படும் சில்லுகள் பொருத்திய தொடர் பெட்டிகள் இழுத்துச் செல்லப்பட்டன. பானகமுக தோட்டத்தில் அண்மை காலத்தில் கூட பழைய தண்டவாள பாதையின் சிதைவுகள் காண கிடந்தன. ஆரம்ப காலத்தில் மக்கள் போக்குவரத்து மிகவும் அருகியே காணப்பட்டது. காரணம் வெளியூர்களுடனான தொடர்புகள் இன்மையே. அத்துடன் உணவு தேவைகள் அன்றி பிற தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவும் இல்லை.
தேவைப்படும் பண்டங்களை கொண்டு வரச் சென்று வருவதுதான் பயணங்களாக அமைந்தன. மாட்டு வண்டிகளுக்கு பின்பு சிலர் குதிரைகளிலும் பயணம் செய்துள்ளனர். பின்னர் மோட்டார் கார்கள் அறிமுகமாகின. அது வசதி படைத்த ஒரு சிலருடன் கட்டுப்பட்டது. சிறுக சிறுக மக்களுடைய தேவைகளும் அதிகரிக்கலாயின. எனவே சனங்கள் ஏற்றக்கூடிய சிறிய பஸ் வண்டிகளும் ஓடத் துவங்கின. இங்கே முதலில் திரு வில்சன் எனும் சுருக்கமாக அழைக்கப்பட்ட ஒருவர்தான் 1935ஆம் ஆண்டளவில் இந்த பாதையில் பஸ் வண்டியை ஓடவிட்டார். இன்று இங்கிருந்து குருணாகலுக்கு பஸ் கட்டணமாக 60% அறவிடப்பட்டது. வெளியிடங்களுக்கான தொடர்புகள் பஸ் வண்டியின் வருகையுடன் அதிகரித்தன. பின்னர் போக்குவரத்துகள் மேலும் அதிகரிக்கவே பாதைகள் செப்பனிடும் முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டது. 1950களில் குருணாகல் கெப்பிடிகள பாதையை ரைட்டர் ஐயா என்று அழைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திரு கந்தையா கதிர்காமர் எனும் ஒரு பொது வேலைகள் மேற்பார்வையாளரிடம் தொடர்ந்து மேற்பார்வை செய்யும் பொறுப்பை அரசாங்கம் ஒப்படைத்தது. அந்த மேற்பார்வையாளர் திறம்பட தனது சேவையை மேற்கொண்டார். இதனால் தான் இந்த பாதை குறைந்த திருத்தங்களுடன் இன்றும் ஸ்திரமாக இருக்கின்றது. பானகமொய் பிரதான பாதையுடன் பல உள்ளூர் பாதைகள் இணைகின்றன. அவற்றுள் தெல்விட்ட, கந்தைகெதர, ஈரியகொல்ல, பாருவ எனும் ஊர்களுக்கான பாதை சந்திகள் ஊரின் முக்கிய வியாபார மையங்களாக இருக்கின்றன. இந்த சந்திகள் மிகவும் பழமையானவைகளாகும். 2003ஆம் ஆண்டில் பானகமொயின் மத்திய கடை வீதியையும் பில்லாவையூடாக ஈரியகொல்ல பாதையில் தெத்ருவோயா பாலத்தையும் இணைக்கக்கூடியவாறு வயல்வெளியை ஊடறுத்து ஒரு புதிய பாதை திறக்கப்பட்டது. பலவித கருத்து மோதல்கள் மத்தியிலும் இந்த பாதை ரிதிகம பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் எச். அப்துல் ரசாக் அவர்களுடைய முழு முயற்சியில் உருவானதென்றால் மிகையல்ல. இதனால் பானகமொயின் பிரதான வயல்வெளி குடியிருப்பு பகுதியாக மாறிக்கொண்டு வருகிறது. பில்லாவை எனும் வயல்வெளியிடை மேட்டு பகுதி வசதியான வாழ்விடமாக மாறிவிட்டது. குருமடை பகுதி பானகமொயுடன் மிகவும் நெருங்கிவிட்டது. தொடர்ந்தும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பற்றி நோக்கும் பொழுது ஒரு சமுதாயத்தின் தனித்துவம் அது பாரம்பரியமாக பேணி வருகின்ற பழக்க வழக்கங்களிலும் தங்கியிருக்கின்றது. இவை விழுமியங்கள் எனவும் சொல்லப்படுகின்றன. இந்த விழுமியங்கள் பேணி காக்கப்படுவது இன்றியமையாதனவாகும். அவைதான் குறித்த சமுதாயத்தின் முகவரிகள். எனவே பானகமொ மக்களுடைய விழுமியங்களையும் தேடி பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கும் பண்பு, இங்கே வந்தவர்களை வாஞ்சியுடன் வரவேற்று ஆதரிக்கும் பக்குவம் மிகவும் அபாரமானது. எனவே இதனை நன்றியறிதலுடன் இந்த பிரிவில் முதன்மையாக குறிப்பிடுவதில் பெருமிதம் கொள்கிறேன். வந்தவர்களுடைய தகுதிக்கேற்ப அந்தஸ்துகள் வழங்கி அரவணைக்கும் பண்பு தொடர்ந்தும் பேணி காக்கப்படுகிறது. இந்த பண்பு இங்கே குடியேற்றங்கள் தோன்றிய நாள் முதல் வளர்ச்சி பெற்று வந்துள்ளமையை இங்குள்ள வரலாற்றை ஆராயும் போது நன்கு புரிகிறது. ஊர் நிர்வாக விடயங்களிலும் பொது பணிகளிலும் வந்து சேர்ந்தவர் என்று ஓரங்கட்டி பார்க்கும் மனப்பாங்கு இங்கு என்றுமே இருந்ததில்லை. தொடர்ந்து படிக்கின்ற விடயங்களில் அந்த உண்மையினை நன்கு கண்டுகொள்ள முடிகின்றது. கிராமத் தலைவர், ஜமாஅத் தலைவர், பொதுப்பணி தலைவர் போன்ற காத்திரமான பதவிகளை இங்கே வந்திணைந்தவர்கள் ஊர் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று திறம்பட நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளார்கள். அனைத்துக்கும் காரணம் வந்தவர்களிடம் காணப்பட்ட வரவேற்கத்தக்க பண்புகளே. எனவே வந்து சேர்ந்தவர்கள் தம் திறமைகளுக்கேற்ப தன்மானம் காத்து தம்மால் இயன்ற சேவைகளை ஊருக்கு வழங்கி எந்த விடயத்திலும் நிதானம் இழக்காமல் பக்குவமாக நடந்து பாராட்டு பெற்றுள்ளார்கள். இந்த ஒழுங்கினை இனிமேலும் இங்கே வந்திணைபவர்கள் பேணி காப்பது அவசியமாக இருக்கின்றது. பானகமொ மக்களுடைய ஆரம்பகால பழக்க வழக்கங்கள் கவர்ச்சியானவையாக காணப்பட்டன. வேறு பிரதேச தொடர்புகள் அருகே இருந்தமையால் ஓரிடத்துக்குரிய தனித்துவமான சிறப்பியல்புகள் பல இங்கே இருந்து வந்தன. குறிப்பாக உணவு, உடை, வீடு, சமூக பழக்க வழக்கங்கள், வைபவங்கள், பேச்சு வழக்கு என்பனவற்றில் தனித்துவங்கள் தென்பட்டன.
இவை பற்றி ஒவ்வொரு தலைப்புகளில் சற்று ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் பொருத்தமென தோன்றுகிறது. அந்த வகையில் உணவுகளை எடுத்து நோக்கும் பொழுது இங்குள்ள முன்னோர் திடகாத்திரமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உணவும் உறுதியானதாகவே காணப்பட்டது. செவ்வரிசி சோறு, பலாக்காய், வட்டக்காய், கிழங்கு வகை, பசுப்பால், முட்டை, நன்னீர் மீன் வகை முக்கிய உணவுகளாக கொள்ளப்பட்டன. நாளாந்த உணவில் எளிமையும் போசாக்கு தன்மையும் அடங்கியிருந்தன. அவர்கள் உணவின் தரம் பற்றி அலட்டி கொண்டதாக இல்லை. இவர்கள் பெரும்பாலும் ஆடு மாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த போதும் அவர்களுக்கு மாமிச உணவு இன்றியமையாதாக இருக்கவில்லை. வாய்ப்புகள் கிடைத்த போது மாமிச உணவையும் உட்கொண்டனர். வயல்வெளிகளில் காணப்பட்ட நீர்க்குட்டைகளில் தாராளமாக பலவித மீனினங்கள் காணப்பட்டன. அவிரை எனப்படும் நன்னீரில் வாழக்கூடிய ஒரு வகை நெத்தோலி இனம் பிடிப்பது ஒரு வகை பொழுதுபோக்காக காணப்பட்டது. அவிரை மீன் பிடிப்பதற்கென்று ஈர்க்கிலால் செய்யப்பட்ட கூடு போன்ற ஒரு உபகரணம் பொதுவாக எல்லோரிடமும் இருந்தன. ஓடும் நீரில் வாழும் கொரவை, ஆரல், பெட்டியன் முதலிய மீன் வகையையும் விரும்பி உண்டுள்ளனர். இவை மிக பழைய காலம் முதல் வழக்கில் இருந்த உணவு முறை. இருப்பினும் காலம் செல்ல செல்ல இறைச்சியும் உபயோகத்துக்கு வரலாயிற்று. இதற்கு இறைச்சி கடையின் தோற்றமும் பிரதான காரணம் எனலாம். சீனட்டி எனும் ஒரு வகை சிவப்பு அரிசி சோறும், பலாக்காய் கறியும், பால் புளியும், அடக்காய் எனும் ஒரு உப்பு தேசிக்காய் துண்டும் திருப்திகரமான ஒரு உணவு வேளையாகும். உண்மையிலே போசாக்கானதும் எளிமையானதுமான அந்த உணவுகள் அருகி போவது வருந்தத்தக்கது. பாட்சோறும் முக்கிய உணவுகளில் ஒன்று. அதாவது பாட்சோற்றை கட்டிகளாக வெட்டி பரிமாறுவது போல சோற்றை ஒரு வாழை இலையில் வைத்து நடுவில் தேங்காய்ப்பூ சுண்டலையும் வைத்து இலையை இறுக சுருட்டி இருமுனைகளும் கூறாக வரும்படி பாட்சோற்றை உருளையாக்குவர். இதனை இலவங்காய் பாட்சோறு என அழைப்பர். அதாவது இலவங்காய் என்பது இலவம் பஞ்சிக்காய் வடிவில் காணப்படுவதாகும். நடுவில் உள்ள சுண்டலின் அபார சுவை காரணமாக ஒருவரால் பல இலவங்காய்களை இலகுவாக தீர்த்துவிடலாம். வயல் வேலைகள் போன்ற கூட்டமாக வேலை செய்யும் இடங்களில் காலை உணவுக்காக இது பரிமாறப்படும் சிறப்பு பண்டமாக இருக்கின்றது. இங்குள்ள உணவுகளில் லேவரியா, கொலக்கொட்டை எனும் கொள்ளுக்கட்டை ஆகிய இரு உணவுகளும் நடைமுறையில் இருக்கின்றன. இவற்றில் ஒரு விசேடம் என்னவெனில் இரண்டும் 2 திக்குகளை சேர்ந்தவை. லேவரியா சிங்கள உணவு, கொள்ளுக்கட்டை தமிழ் பகுதிக்குரியது. கொலக்கொட்டை எல்லா இடங்களிலும் மங்கி வருகிறது. ஆனால் இங்கே அது நிலைக்கிறது. காரணம், இங்கே 2 தேவைகளுக்கு அது பயன்படுகிறது. ஒன்று உணவுக்கு, மற்றது புத்தி குறைந்த வேலைகள் செய்தவர்களை அழைப்பதற்கு ஒரு புனை பெயராக. எனவே பண்டம் மறைந்தாலும் நாமம் தொடர்ந்து வாழப்போகிறது. வயல்வெளியிலும் கமத்தை எனும் நெல் மிதிக்கும் இடங்களில் குவிக்கப்பட்டுள்ள வைக்கோல் குவியல்கள் உக்கியதும் அதில் தாராளமாக காளான் முளைக்கும். காளான் முளைக்கும் பருவத்தில் இதனை பிடுங்குவது ஒரு பொழுதுபோக்காகும். காளான் இங்கே சிறந்த உணவாக கொள்ளப்பட்டுள்ளது. இங்கே அடுக்களை எனும் சமையல் அறையில் காலகாலமாக ஒரு அழகிய நடைமுறை பேணப்பட்டது. அங்கே ஒரு பிடி அரிசி முட்டியிருக்கும். அதில் ஒவ்வொரு வேளை சமையலின் போதும் சமைக்க எடுக்கும் அரிசியில் இருந்து ஒரு பிடியை வேறாக ஒதுக்கி போட்டு வைப்பார்கள். இப்படியாக வீடுகளில் ஒரு அரிசி சேமிப்பு நடைபெறும். வசதியற்ற யாரும் வீட்டுக்கு வந்த போதோ அல்லது பிச்சை கேட்பவர்களுக்கோ இதிலிருந்து எடுத்து கொடுப்பார்கள். இது மதித்து போற்றப்பட வேண்டிய பண்பாகும். உண்மையிலே இந்த உயரிய வழக்கம் இன்றும் பேணப்பட்டால் அல்லாஹ்வின் அருட்பார்வை தங்கு தடையின்றி இல்லங்களை வந்தடையும். இங்கே பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கும் வேளைகளில் பிடியரிசி நன்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று சிற்றுண்டி வகைகளை பார்க்கும் பொழுது இங்கே பலவிதமான சிற்றுண்டி வகைகள் இருந்தன. சீனிப்பிட்டு, பணியாரம், பாட்சோறு, புஸ்னாப்பம், பொறுப்புலங்காய், வறுத்த அரிசி மாவு பிடி என்பவை குறிப்பிடத்தக்கன. சீனிப்பிட்டு இல்லாத சிற்றுண்டி வைபவம் நடக்க முடியாது. அதாவது உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போதும்
வெளியிடங்களுக்கு அன்பளிப்புகள் அனுப்பி வைக்கும் போதும் சீனிப்புட்டு நடு நாயகமாக திகழ்ந்துள்ளது. இன்று மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமன்றி ஜப்பான், கனடா நாடுகள் உட்பட பானகமோ மக்கள் தொடர்பிருக்கக்கூடிய திக்குகளெல்லாம் இந்த சீனிப்புட்டு பவனி வருகிறது. பானியில் பிசைந்த தேங்காயை நடுவில் வைத்து செய்யப்படும் பணியாரம் அடுத்தபடியாக என்றும் பிரபலமானது. இது சகோதர இனத்தவர்களும் வியப்புடன் விரும்பும் பலகாரமாக இருக்கின்றது. விருந்துகளிலும் விழாக்களிலும் முக்கிய இடத்துக்கு செல்லும் போது பணியாரம் சீனிப்பிட்டு கொண்டு செல்வது பெரும் கௌரவமாக பேணப்பட்டது. இந்த உணவுகள் நவீன உண்டி வகைகளை ஆக்கிரமிப்பு செலுத்தியுள்ள இன்றும் கூட உயிர் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகின்றது. பொறுப்புலங்காய் என்றழைக்கப்படும் வறுத்த அரிசியை அரைத்து மாவாக்கி பானி அல்லது சீனி சேர்த்து பிசைந்து கையடக்க உருண்டை ஒரு பழைய கால உணவாக இருக்கின்றது. இதன் உரைப்பும் இனிப்பும் கலந்த சுவை தனியானது. அவசர வேளைகளில் உடன் தயாரிக்கக்கூடிய வறுத்த அரிசி மாவுடன் தேங்காய் பூவும் பானியும் சேர்த்து பிடித்த உருண்டை தான் வறுத்த அரிசி மாவு பிடி என்பது. இந்த பலகாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. பொதுவாக அப்போது எல்லா வீடுகளிலும் அரைத்த வறுத்த அரிசி மாவு வைத்திருப்பார்கள். திடீரென வரும் விருந்தினரை சமாளிக்க இது பெரிதும் உதவியாக இருந்தது. இது விரும்பி உண்ணக்கூடிய உணவுமாக இருந்தது. இன்று வறுத்த அரிசி அரைத்த திரிகைகள் போன இடம் கூட இப்போதும் தெரியவில்லை. அதே போன்று விருந்து வைபவங்களை எடுத்து நோக்கும் பொழுது விருந்துகளில் உணவு பரிமாறும் போதும் குறிப்பிடத்தக்க ஒழுங்குகள் பின்பற்றப்பட்டன. அதாவது கல்யாணத்துக்காக கட்டப்பட்ட பந்தல்கள் வெள்ளை துணியினால் மேற்கட்டி கட்டப்பட்டு இருக்கும். நிலத்தில் பாய் விரித்து சுப்ரா என்ற பிடவை விரிக்கப்படும். உள்ளே வருபவர்கள் கால்களை கழுவிக்கொண்டுதான் வருவார்கள். விருந்து வைபவங்களின் போது உணவு பகிர்வதில் ஒரு சீரான ஒழுங்கு பேணப்பட்டது. கால்களை கழுவிக்கொண்டு கல்யாண பந்தலுக்கு வருபவர்கள் ஒருவர் எதிரே இன்னொருவர் என்ற அமைப்பில் உட்காருவார்கள். பின்னர் கைவாய் கொப்பளிக்க படிக்கமும் தண்ணீர் கோப்பையுடன் ஒருவர் வருவார். கைவாய் கழுவி முடிந்ததும் ஒருவர் வாழை இலை கட்டுடன் வருவார். இருவருக்கு நடுவே வாழை இலை விரிக்கப்படும். அடுத்த கட்டம் இன்னொருவர் சோற்று பெட்டியுடன் வந்து வரிசையாக இலைகளிலே சோறு பரிமாறுவார். தொடர்ந்து கறிவகைகளை ஒவ்வொருவராக பகிர்ந்து செல்வார்கள். விருந்துகளின் போது பெரும்பாலும் பலாக்காய் கறி அல்லது வட்டக்காய் கறி அல்லது வாழைக்காய் கறிதான் சமைப்பார்கள். அத்துடன் மாட்டிறைச்சி கறி பரிமாறப்படும். இறுதியாக பிஸ்மி கறி என்று கோழி இறைச்சி கறியுடன் ஒருவர் வருவார். ஒவ்வொரு இலைக்கும் சிறியதொரு துண்டு பரிமாறப்படும். முழு ஊரவரையும் அழைக்கும் ஒரு செலவுக்கு ஒரு கோழி தாராளமாக போதும். பரிமாறுபவருக்கு வேண்டியவர்கள் என்றால் ஒரு பெரிய துண்டை வைத்து இரகசியமாக அன்பை வெளிக்காட்டிக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. பள்ளிவாசல் கத்தீப் போன்ற முக்கியஸ்தர் வந்த பின்னரே உணவு பரிமாறப்பட்டது. உணவு பகிரும் படலம் முடிவுற்றதும் வீட்டுக்காரர் பன்னீர் தெளித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்ன பின்னரே உண்ண ஆரம்பிப்பார்கள். உண்டு முடியும் வரை அங்கே அமைதி நிலவும். ஆரம்பத்தில் ஒருவருக்கு ஒரு இலை என்ற ஒழுங்கில் பரிமாறப்பட்டன. காலம் செல்ல செல்ல விருந்துகளில் 2 பேருக்கு ஒரு இலையில் உணவு பரிமாறும் ஒழுங்கு காணப்பட்டது. ஒரு முழு வாழை இலையை நடுவில் வைத்து எதிரெதிராக இருவர் உட்கார்ந்து உண்ணும் போது ஒத்து வரக்கூடிய இருவராக பார்த்துதான் உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போதுதான் சாப்பாட்டு வேட்டை சிறப்பாக களை கட்டும். உண்டு முடிந்ததும் ஒருவர் ஒரு ஓலை தட்டுடன் வருவார். இலைகளை சுருட்டி அதில் அடுக்கி விடுவார்கள். பின்பு கத்தீப் துஆ ஓதுவார். அதன் பின்னரே விருந்தாளிகள் எழுந்து செல்வார்கள். எங்களை விட அன்றுள்ளவர்கள் எவ்வளவோ சபை ஒழுங்குகளை பேணியிருக்கின்றார்கள் அல்லவா? இன்றுள்ள எமக்கு இவை வேடிக்கை போல தோன்றலாம். எனினும் அன்றைய முன்னோர் நிறைய சாப்பிட்டு நிறையவே உழைத்துள்ளார்கள். அவர்களது உணவு, உணர்வு, உழைப்பு ஆகியவற்றுடன் நாம் எந்த அளவுக்கு தொடர்பு பட்டிருக்கின்றோம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். விருந்துகளின் போது 5 பேர் கூடி சஹன் எனும் பாத்திரத்தில் ஒன்றாக உண்ணும் வழக்கம் அண்மையில் உண்டானதாகும். நாட்டின் பல பகுதிகளில் ஒரு சஹனுக்கு 6 பேர் தான் உட்காருவார்கள். 5 பேர் உட்காரும் வழக்கம் எங்கிருந்து எப்படி வந்ததென்பது தெரியவில்லை. அதே போன்று உடையை பார்க்கும் பொழுது
ஆரம்ப காலத்தில் ஆண் பெண் இரு பாலாரும் வெள்ளை உடையை அணிந்துள்ளமைக்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆண்கள் வெள்ளை கட்டைக்கை கமீஸும் வெள்ளை லுங்கி எனப்படும் சாரமும் பொதுவாக அணிந்தார்கள். பின்னர் பலவித நிறங்கள் உபயோகிக்கப்பட்டன. வளர்ந்த ஆண்கள் எந்த நிலையிலும் தலைப்பாகை அணிவதை தவிர்க்கவில்லை. பெண்கள் வெள்ளை கை நீட்ட மேற்சட்டையும் வெள்ளை பிடவையும் அணிந்துள்ளனர். பின்னர் இளம் பெண்கள் சீத்தை தாவணியும் மணமுடித்த பெண்கள் கம்பாயம் எனும் பலவர்ண பிடவையை அணிந்தார்கள். ஒரு கம்பாயம் இன்றைய அளவில் சுமார் 4 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் கொண்டது. சிறுவர்கள் நீட்டமாக ஒரு சட்டை மாத்திரம் அணிந்திருக்கிறார்கள். சிறுமிகளும் நீட்ட சட்டைகளையே அணிந்தார்கள். பெண்கள் எந்த நிலைமையிலும் தமது தலையை திறந்து வெளியில் செல்லவே மாட்டார்கள். பிற சமயத்தவர் முன்னே தாம் அணிந்திருக்கும் புடவையினால் முகத்தையும் மூடிக்கொள்வார்கள். பருவமடைந்த பெண் பிள்ளைகள் பாவாடை தாவணி அணிந்தார்கள். இளைஞர்கள் சாரம் கமீஸ் எனும் சேட் அணிந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கே ஆரம்பகால பெண்கள் தனித்துவமான பல வகை அணிகலன்களை உபயோகித்துள்ளனர். அவை எந்த வழிகளில் அறிமுகமாகின என்பது பற்றி தெளிவாக அறிய முடியவில்லை. இருப்பினும் அவற்றின் பெயர்களை கொண்டு தமிழ் மொழி பிரதேசங்களை சார்ந்தவை என ஊகிக்க முடிகின்றது. அதாவது இங்கே உபயோகிக்கப்பட்ட ஆபரணங்களில் அதிகம் தூய வெள்ளியிலான அளவை, அதாவது தங்கமும் தகுதிக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளன. கொண்டையில் கொண்டைக்கூறு எனும் நகை அணியப்பட்டது. எண்ணப்பூ என்பது காதில் அணியப்பட்டது. கைகளில் பூட்டுக்காப்பு பட்டிக்காப்பு என்பன அணியப்பட்டன. இவைகள் பெரும்பாலும் தங்கத்திலேதான் செய்யப்பட்டன. பாதங்களில் வீர சங்கிலி கொலுசு என்பன அணிந்தார்கள். இவை அதிகமாக வெள்ளியினால் ஆனவை. சில பெண்கள் ஒரு காது சோனையில் மட்டும் 6 அல்லது 7 நகைகளை அணிந்திருந்தார்கள். அப்படியென்றால் ஒரு காதில் மட்டும் 7-8 துளைகள். காது சோனையின் உச்சியில் அணியப்பட்டது கூறு எனவும் அதனை அடுத்து சோனை ஓரத்தில் கீழ் நோக்கி வரிசையாக 3 அல்லது 4 அல்குத்து எனும் ஆபரணமும் அணிந்தார்கள். சோனையின் கீழே அணிந்துதான் எண்ணப்பூ என்ன செய்ய எண்ணப்பாடுகள் பட்டேனும் அந்த காலத்து மோஸ்தர்களை பின்பற்ற வேண்டுமே. மேலே அன்றுள்ள மேலும் நகைகளை காணலாம். அதாவது வசதியுள்ள ஆண்கள் சட்டை பைகளில் பைக்கடிகாரம் வைத்திருந்தார்கள். சில திடகாத்திர ஆண்கள் தோட்புயத்தின் கீழே வெள்ளி வளையம் அணிந்துள்ளனர். எல்லா வீடுகளிலும் பழைய ஆபரணங்கள் கணிசமான அளவு இருந்துள்ளன. சில வீடுகளில் தைலா பெட்டிகள் எனும் சேமிப்பு பெட்டிகளிலும் அரிசி அளக்கும் கொத்துகளிலும் பழைய நகைகளை நிறைத்து வைத்திருந்துள்ளனர். பாரதூரம் விளங்காத அண்மை கால பிறவிகள் அவற்றை ஏமாற்று விலைகளுக்கும் அற்ப பொருட்களுக்கும் பண்டமாற்றாகவும் இழந்துவிட்டார்கள். இப்போது எதிர்கால சந்ததியினருக்கு எங்கள் மூதாதையர் அணிந்த பொருட்கள் என்று இனங்காட்ட இங்கே எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதேபோன்று வீடுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமது பரம்பரையினர் வாழ்ந்த இடம் பெரிய வீடாக கொள்ளப்பட்டது. அதற்கு ஒரு தனி கௌரவமும் இருந்தது. குடும்பத்தில் திருமணம் முடித்த ஆண் தனது பெரிய வீட்டுக்கு அணித்தாக தனக்குரிய வீட்டை அமைத்துக் கொள்வார். இப்படியாக காலக்கிரமத்தில் சூழலில் பல வீடுகள் தோற்றம் பெற்று ஒரு குடிமனை உருவாகிறது. ஒரு ஆண் மணமுடித்தால் குறிப்பிட்ட சில தினங்கள் மாத்திரமே பெண் வீட்டில் தங்குவார்கள். தொடர்ந்து பெண் வீட்டில் தங்கியிருப்பது இழிவான செயலாக கணிக்கப்பட்டது. பெரும்பாலான வீடுகள் கட்டிமண் சுவரில் ஓலை வேயப்பட்டனவாக இருந்தன. ஆரம்ப காலத்தில் ஓடு வேயப்பட்ட 3-4 வீடுகள் மாத்திரமே இங்கே இருந்தன. இந்த வீடுகளில் வாழ்ந்தோர் காணி வயல் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக ஓரளவு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தனர். இன்று இங்கே மிகவும் பழைய வீடுகள் என கொள்ளக்கூடிய சில வீடுகளின் படங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. எல்லா வீடுகளிலும் திண்ணை எனப்படும் தாழ்வார மேடைகள் இருந்தன. ஓய்வு நேரங்களில் அக்கம் பக்கத்தாருடன் கலந்துரையாடவும் பிறரை வரவேற்று உபசரிக்கவும் இது பயன்பட்டது. இன்றும் அரம்பத் வெளியிலுள்ள கோபாலகெதர் எனும் வீட்டில் திண்ணையை காணலாம். அடுத்த பக்கத்தில் உள்ள வீடு பானகமுயில் முதலாவதாக ஓடு வேயப்பட்ட வீடாக இருக்கின்றது. அதாவது தலைமையில் இது இருக்கின்றது.
ஓட்டோட்டு வளவு அதாவது ஓட்டு வீட்டு வளவு என இன்றும் அழைக்கப்படுகின்றது. அதே போன்று கீழுள்ள படத்தை பார்க்கும் பொழுது சமூகம் முன்னேற்றம் கண்டு வரும் காலகட்டத்தில் பானகமுவ கடைவீதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று. இது கபடா என அழைக்கப்படுகிறது. இதனை ஊரின் முதலாவது கிராம தலைவர் கட்டுவித்தார். வரலாற்று இல்லத்தில் பழைய திண்ணையை காணலாம். இந்த திண்ணை அமைப்பு ஆரம்ப உலகத்துக்கே ஒரு பொது பண்பாக காணப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலும் இந்தியாவின் புராதன கதைகளிலும் இதனை காண முடிகிறது. இங்கிருந்த அன்றைய வீடுகள் பெரும்பாலும் பின்புற வாயில்கள் இல்லாமல் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கால பானகமுவின் மக்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியானதாகவும் எளிமையானதாகவும் அமைந்திருந்ததென்றால் மிகையல்ல. கால்நடை வளர்ப்பையும் விவசாயத்தையும் அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையே இங்கே நிலவியது. அதேபோன்று வியாபார நடவடிக்கைகள் வெளியுறவர்களால்தான் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்திய வர்த்தகர்கள் இங்கே புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தியும் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்தும் வியாபார நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்துள்ளனர். முதல் மண்ணெண்ணெய் விளக்கை ஒரு இந்திய வர்த்தகர் இங்கே கொண்டு வந்தபோது இதனை பார்க்க ஊரே திரண்டு வந்த சம்பவம் சுவையானது. ஆனால் எந்த ஊரிலேனும் ஒரு புது பொருள் அறிமுகம் செய்யும் போது இவ்வித காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பானகமுய் விதிவிலக்கல்ல. அதே போன்று இங்கே நடந்துள்ள திருமணங்கள் புதுமைகளும் தனித்துவங்களும் கொண்டவை. திருமண வைபவங்களின் போது மிகவும் ஆரம்ப காலங்களில் குறிப்பாக 1930களிலும் அதற்கு முன்பும் இந்த கிராமத்துக்கே உரிய சம்பிரதாயங்கள் பேணப்பட்டன. திருமண வைபவங்களில் உணவு பரிமாறும் ஒழுங்குகள் விருந்து வைபவங்கள் எனும் பகுதியில் விவரிக்கப்பட்டுள்ளன. இங்கே திருமண வைபவங்களில் குறிப்பிடத்தக்க பழக்க வழக்கங்கள் நிறைய காணப்பட்டன. ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதன் பின்பு திருமண நாளுக்கு முன்பதாக பலவிலிருந்து வைபவங்கள் நடைபெற்றன. அவற்றையும் கல்யாணம் என்றே அழைத்தனர். முதலில் கொல்லி பிளக்கும் கல்யாணம், அடுத்து பந்தல் கட்டும் கல்யாணம், இவை ஆண்கள் பங்கு பற்றுவது. அடுத்து மாயடிக்கும் கல்யாணம், தொடர்ந்து பணியாரம் சுடும் கல்யாணம், இவை பெண்கள் சம்பந்தப்பட்டவை. இதனைத் தொடர்ந்து கொண்டு போகும் கல்யாணம், இவை எல்லாவற்றின் போதும் கல்யாணம் போலவே விருந்து பரிமாறப்படும். குடும்பத்துக்குள் முறை பெண்களையே ஆண்கள் திருமணம் செய்தனர். வெளியூர் மாப்பிள்ளை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை. முக்கியமாக வெளித்தொடர்புகள் இருக்கவில்லை. அடுத்ததாக 1940களின் முன்பு மாப்பிள்ளையை ஆயத்தம் செய்வது பெண் ஆயத்தம் செய்வதை விட விசேடமானது. மாப்பிள்ளையை மார்வலயம் சுற்றுதல் எனும் ஆடை அலங்காரம் செய்வார்கள். அதாவது அகன்ற நாடா போன்ற வெள்ளை துணியை அறையிலும் கழுத்திலும் மாறி மாறி சுற்றுவார்கள். அறையில் பிசா கத்தி எனும் வெள்ளியினால் பிடி போட்டு வேலைப்பாடுகள் செய்த ஒரு கத்தியை அறையில் தரித்து கொள்வார்கள். தலையில் தலைப்பாகை அணிவிப்பார்கள். பின்னர் ஊரவர் எல்லோரும் சேர்ந்து ஊரின் பொது இடமொன்றுக்கு அழைத்து வருவார்கள். அங்கே ஒரு கப்பு அதாவது பெரிய தடி நடப்பட்டிருக்கும். அதனை மாப்பிள்ளை கப்பு என்று அழைப்பர். மாப்பிள்ளை கப்பு வெள்ளை துணியினால் வரைந்து சுற்றப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கும். கப்பின் மேற்பக்கத்தில் தென்னங்குரும்பை குலைகள் தொங்கவிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதே போன்று குறும்பை குலைகள் மிகவும் உறுதியாக கட்டப்பட வேண்டும் எனும் கவலை இப்போது எங்களுக்கு தோன்றுகின்றதல்லவா? அழைத்து வரப்பட்ட மாப்பிள்ளை கப்பில் சாய்ந்த நிலையில் தலையணைகள் சூழ வைத்து நடுவ உட்கார வைத்து இந்த இடத்தில் சில சடங்குகள் நடாத்திய பின் மேளம் கொட்டியவாறு மாப்பிள்ளையை அண்மை காலங்கள் வரை யானை அல்லது குதிரை மேல் ஏற்றியே அழைத்து வந்துள்ளனர். பின்னர் பக்கி கரத்தை எனும் ஒற்றை மாட்டு வண்டியிலும் அழைத்து வரப்பட்டுள்ளார். முதலில் பெரிய பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டு ஃபாத்திஹா ஓதப்பட்டு துஆ செய்யப்படும். அதன் பின்னரே பெண் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுவர். பிற்காலத்தில் பெண் வீட்டில் ஒரு திருமண பந்தல் கட்டி அதன் நடுவே மாப்பிள்ளை கப்பு நடப்பட்டு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டபடி ஒழுங்குகள் செய்யப்படும். பின்பு ஆயத்தம் செய்யப்பட்ட மாப்பிள்ளை முதலில் பெரிய பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இறுதியில் தாலி கட்டும் நிகழ்வு நடைபெறும். மாப்பிள்ளை ஊர்வலங்களில் ஆரம்ப காலத்தில் குழல் வாசிப்பவரும்
பறையடிப்பவருமே முன் செல்வார்கள். அதன் பின்னால் தான் மாப்பிள்ளையும் உடன் செல்பவர்களும் போவார்கள். குழல் வாசிப்பவரும் அதே போன்று பறையடிப்பவரும் நேர காலத்துடன் வந்து ஆயத்தமாக இருப்பார்கள். அவர்களுக்கென பிரத்யேக உபசரிப்புகளும் நடைபெறும். இது கத்னா வைபவத்துக்கும் பொருந்தும். அதே போன்று ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மணமகன் பெண் வீட்டு வாயிலை அடைந்தவுடன் மாப்பிள்ளையை வீட்டு வேலி அருகில் மாப்பிள்ளையின் மச்சான், அதாவது பெண்ணுடைய தம்பி அல்லது தம்பி முறையானவர் வரவேற்க காத்திருப்பார். மாப்பிள்ளை வரும்போது கூடவே வெற்றிலை பரப்பி அடுக்கப்பட்ட தட்டொன்றும் கொண்டு வருவார்கள். இத்தட்டு பித்தளையினாலான ஒரு அழகிய மூடிக்கொண்ட நீள் சதுர பெட்டி வடிவில் இருக்கும். இது கடவுள் வெற்றிலை எனப்படும். அந்த கடவுள் வெற்றிலையை பறித்தெடுப்பது ஒரு சுவாரஸ்யமான சம்பிரதாயம். இந்த வெற்றிலையை பறித்தெடுக்க முன்கூட்டியே சிலர் ஆயத்தமாக இருப்பர். மாப்பிள்ளை வீட்டை அண்டியதுடன் வெற்றிலை பெட்டியை பறித்தெடுக்க முண்டியடிப்பார்கள். இது ஒரு குழப்பம் போல உருவெடுக்கும். கடவுள் வெற்றிலையில் 500, 1000 என்று மாப்பிள்ளையின் அந்தஸ்துக்கேற்ப வெற்றிலை இருக்கும். வெற்றிலையின் தொகையை கொண்டு மாப்பிள்ளையின் அந்தஸ்து கணிக்கப்படும். மாப்பிள்ளை கடவுள் வெற்றிலை கொடுத்தால்தான் உள்ளே வரவிடுவார். மாப்பிள்ளையுடன் கடவுள் வெற்றிலை கொண்டு வரப்படாவிட்டால் அங்கே ஒரு பெரும் பிரளயமே ஏற்பட்டுவிடும். கடவுள் வெற்றிலை படலம் முடிந்ததும் மாப்பிள்ளையின் மச்சானால், அதாவது பெண்ணின் சகோதரனால் கால்கள் கழுவி உள்ளே தாலி கட்ட அழைத்து செல்ல வேண்டும். கால்கள் கழுவியதும் மாப்பிள்ளை மச்சானுக்கு சன்மானம் வழங்குவார். அது ஒரு மோதிரமாகவோ பணமாகவோ இருக்கும். இந்த சன்மானம் கொடுக்கப்படாவிட்டால் மனத்தாக்கங்கள் ஏற்படுவதும் உண்டு. இந்த நிகழ்வுகளுடன் இணைந்த மேலும் பல சடங்குகள் நடந்திருக்கின்றன. தெளிவின்மை காரணமாக அவை இங்கே குறிப்பிடப்படவில்லை. அதே போன்று மணவரையில் ஒரு மூலையில் மணப்பெண் தன்னந்தனியாக உட்கார வைக்கப்பட்டிருப்பாள். மணவரைக்கு அழைத்து வரப்பட்ட மணமகன் தான் உடன் கொண்டு வந்த முதற்பிடவை என வழங்கப்பட்ட கூரை சேலையை பெண்ணுடைய தலைமேல் கவிழ்த்து போட்டு விடுவார். இது பிரதானமான சடங்காகும். இந்த சேலையை கம்பாயம் என்று அழைத்தனர். இது கடும் சிவப்பு பச்சை வேலைப்பாடுகள் செய்த ஒரு பிடவை. சுமார் 3 மீட்டர்கள் போல நீளம் இருக்கும். இது மிகவும் கனமான உறுதியான பிடவை வகையாக காணப்பட்டது. திருமணம் முடிந்த பின் இந்த பிடவை மிகவும் கவனமாக பாதுகாக்கப்படும். குறித்த பெண் இதனை பரம்பரையாக பேணி வருவார். இந்த பிடவை இந்தியாவில் இருந்து தருவிக்கப்படுகின்றது என்று ஒரு முதியவர் சொன்னார். இந்த பிடவை வாங்க வசதியுள்ளவர்கள் இந்தியாவுக்கு போய் வருவதும் உண்டாம். அதே போன்று தாலி கட்டல், தாலி பெண்ணுக்கு வேலி எனும் இந்த தத்துவத்தை முஸ்லிம்கள் திருமண வைபவத்தில் தொடர்ந்து பேணுகிறார்கள். ஆரம்பத்தில் தாலி கொடி என்று வடிவமைக்கப்பட்ட தங்க துண்டுகள் கோர்க்கப்பட்ட நூலினாலான கயிறு கட்டப்பட்டது. அது பரிணாமமடைந்து பின்னர் சவடி எனும் ஒரு ஆபரணமாக இன்று வரை அணிவிக்கப்படுகிறது. அது முழுமையாகவே இந்துக்களுடைய நடைமுறையே. சன்மார்க்க சீர்திருத்தங்கள் இன்னும் சவடியை எட்ட முடியவில்லை. மார்க்கம் பேசும் பெரும்பாலோரும் சவடி எனும் தாலியின் மகிமையை உணர்ந்துதான் இருக்கிறார்கள் போல. மேலும் மணவரையில் கட்டிலில் 7 பாய்கள் போட்டு வைத்தலும் இங்கே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஊரில் ஒரு திருமண வைபவம் நடைபெற திட்டமிட்டால் முதலில் ஊரில் உள்ள முக்கியஸ்தரிடம் போய் விடயத்தை சொல்வார். அவர்தான் சொல்லப்பட்டவருடைய குடும்ப அந்தஸ்தை கருத்தில் கொண்டு திருமண வைபவம் இப்படித்தான் நடைபெற வேண்டும் எனும் ஒழுங்கை சொல்வார். மாப்பிள்ளை அழைத்து செல்வது யானை மேலோ அல்லது வேறு விதமாகவோ என்பதை அவர்தான் தீர்மானிப்பார் எனவும் கூறப்படுகிறது. மேற்கூறப்பட்ட சம்பிரதாயங்களையும் ஆசாரங்களையும் பேணி நடாத்துவது பெரும் கௌரவமாகவும் கட்டாய கடமைகள் போலவும் பல காலமாக பேணப்பட்டு வந்துள்ளனர். அடுத்ததாக கத்னா வைபவங்கள். இதே போல ஆண் பிள்ளைகளின் கத்னா சடங்குகளும் மிகவும் விமர்சையாகவே நடைபெற்றன. கத்னா செய்யக்கூடிய சிறுவனை குளிப்பாட்டி அலங்கரித்து மேளம் கொட்ட அவரவர் தகுதிக்கேற்ப யானை மேல் அல்லது தோளில் சுமந்து ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருவார்கள். வரும் வழியில் உறவினர் அன்பளிப்புகள் வழங்குவார்கள். அன்று கத்னா செய்பவர் ஒஸ்தா மாமா என அழைக்கப்பட்டார். கத்னா நிகழ்வுற்று குணமடையும் வரையில் கத்னா செய்யப்பட்ட சிறுவன் கடுமையான பத்தியத்துக்கு ஆளாவான். ஆனால் ஒஸ்தா மாமா விதவித சுவைமிகு உணவு வகையறாக்களை உண்டு கழிப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய மனங்கோணாமல் உபசரிப்புகளும் பணிவிடைகளும் நாளாந்தம் குறைவின்றி நடந்தேறும். காரணம், ஒஸ்தா மாமா பையனுடைய புண்ணை ஆறவிடாமல் செய்வாரோ என்ற பீதி. பையன் குணமடைந்ததும் ஒஸ்தா மாமா அரிசி, தேங்காய், பணியாரம், பாச்சோறு,
கோழி என சுமக்க முடியாத அளவு சன்மான பொருட்களுடன் விடை பெறுவார். அடுத்ததாக கா எனும் காவு கொண்டு போதல். கல்யாண நிகழ்வுகளோ அல்லது கத்னா நிகழ்வுகளோ ஒரு வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டால் கா கொண்டு போதல் எனப்படும் காவு கொண்டு போதல் சடங்கு மிகவும் பிரபல்யமானதும் அழகானதுமான சம்பிரதாயமாகும். அதாவது வைபவ வீட்டுக்கு தம் உறவினர்கள் நெருங்கியவர்கள் வைபவம் நிகழ்வதற்கு முதல் நாள் அல்லது அதற்கு முதல் நாள் தேவையான அரிசி, தேங்காய், காய்கறி, வாழைக்குலை முதலான இன்னொரண பொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றி தப்பு பண்ணும் பறையடித்த வண்ணம் கொண்டு போய் கொடுப்பார்கள். இந்த சடங்கு இரு சாராருக்கும் பெருமையாக கருதப்பட்டது. பிற்காலத்தில் காவு கொண்டு போகும் போது அந்த வண்டியில் இடையிடையே ஒவ்வொருவரும் தமக்குரிய பொருட்களை அதில் ஏற்றிவிட்டு பின்னால் வருவார்கள். இப்படியாக காவு வரும்போது ஒரு பட்டாளமே பின்னால் திரண்டு வரும். அவர்கள் உரிய வைபவ வீட்டுக்கு வந்ததும் அங்கே ஒருவர் ஒவ்வொருவர் பெயரையும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களையும் எழுதி கொள்வது வழக்கமாக இருந்தது. இதற்கும் முற்பட்ட காலத்தில் ஒரு நீண்ட தடியில் இருபுறமும் தொங்க வைத்து ஒருவரோ பலரோ தடியை தோளில் வைத்து சுமந்து காவு கொண்டு சென்றுள்ளனர். இதுதான் உண்மையான காவு கொண்டு போதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள முன்னோர் வாழ்க்கையை அடுத்தவருடன் சேர்ந்து கூட்டாக அனுபவித்து ஒழுங்குமுறைகள் என்று காணப்படுகின்றன. தொடர்ந்தும் மொய், அதாவது காவு கொண்டு போவதுடன் மொய் என்று அழைக்கப்படும் அன்பளிப்பாக பணம் கொடுக்கும் வழக்கமும் இருந்து வந்துள்ளது. மொய் எனும் சொல் எந்த திசையில் இருந்து வந்துள்ளது என உறுதியாக கூற முடியவில்லை. வீட்டு வாயிலில் மேசையும் கதிரையும் வைத்து ஒருவர் கொப்பி பேனாவுடன் வெற்றிலை வைக்கப்பட்ட வெற்றிலை தட்டத்துடன் ஒரு எழுத்தாளர் இருப்பார். ஆரம்ப காலத்தில் ஊரில் ஒரு முக்கியஸ்தர் தான் இதனை பொறுப்பேற்று நடத்துவார். விருந்து உண்டவர்கள் வெற்றிலையில் ஒரு தொகை பணத்தை வைத்து கொடுப்பார். எழுத்தாளர் பெயரையும் பணத்தொகையும் குறித்து கொள்வார். இந்த வழக்கம் தற்போது பெயர் பொறித்த கடித உரையில் பணத்தை வைத்து கொடுக்கும் நிலையை அடைந்துள்ளது. வசதி குறைந்தவர்களுக்கு இது பெரிதும் கை கொடுக்கிறது. திருமணம் நடந்த வீடுகளில் கொடுக்கும் மொய் தொகைகள் பெயருடன் பதிந்து கொள்வது வழக்கம். மொய் கொடுத்தோருடைய வீட்டு செலவுகளுக்கு போவதாயின் பெற்றதை விட குறையாமல் கொடுக்க வேண்டும் எனும் மரபு இங்கே உண்டு. பெறுபவர்களும் இதனை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த நிகழ்வின் உட்பக்கத்தில் நபி வழியோ நட்புறவோ தென்படவில்லை. இந்த வழக்கமும் தற்போது குறைந்து வரும் போக்கை காண முடிகிறது. சிலர் எவ்வித சன்மானமும் பெறாமல் கல்யாண வைபவங்களை நடாத்துவதனால் விருந்தினர் மலர்ந்த முகத்துடன் சந்தோஷமாக விடைபெறும் காட்சியையும் காண முடிகின்றது. தொடர்ந்தும் இங்கிருக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே ஆரம்பகால மக்களுடைய பொழுதுபோக்குகள் என குறிப்பிடக்கூடியவை பல இருந்துள்ளன. அவற்றுள் சில இந்த மண்ணுக்கே சொந்தமானவையாக காணப்படுகின்றன. சீனடி. ஆண்கள் சீனடி, சிலம்படி எனப்படும் தற்காப்பு விளையாட்டுக்களை பழகுவதை பிரியமான பொழுதுபோக்காக கொண்டனர். கை, கால், தலை முதலாம் உறுப்புகளை பயன்படுத்தி விளையாடும் விளையாட்டு சீனடி எனப்படும். இந்த விளையாட்டு சீனா தேசத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். தற்போதுள்ள கராட்டி விளையாட்டு சீனடி விளையாட்டுடன் நெருக்கமானதென்பது குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கின்றது. சிலம்படி தடிகளை கொண்டு விளையாடுவதாகும். இது நெற்றிக் கம்பு, முழக்கம்பு எனும் இரு அளவு கம்புகளை பயன்படுத்தி விளையாடுவர். இவை ஒரு ஆணின் வீரத்தையும் தற்காப்பு திறனையும் வெளிப்படுத்தும் விளையாட்டுகள் என்பது யாவரும் அறிந்தது. இந்த விளையாட்டு வெலிகமையைச் சேர்ந்த ஒரு விளையாட்டு வாத்தியாரினால் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குருக்கலத்தா என அழைக்கப்பட்ட ஜனாப் எஸ் நாவூர் லெபே, ஜனாப் உதுமான் லெபே ஆகியோர் சிறந்த சீனடி வாத்தியார்களாக விளங்கினர். இவர்களிடம் சீனடி கற்ற பலர் மிகவும் தைரியசாலிகளாக விளங்கினர். இவர்கள் ஊருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பல சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டு சாதனைகள் புரிந்துள்ளார்கள். கம்படி கோலாட்டம் ஆரம்பம் முதலே இங்கிருந்த முக்கியமான விளையாட்டு கோலாட்டம். அதாவது இதனை இங்கே கம்படி என்றும் சொல்வார்கள். ஒரு கூட்டத்தினர் வட்டமாகவோ வரிசையாகவோ நின்று கோலாட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஒவ்வொருவரிடமும் 2 கோல்கள் இருக்கும். இதனை வழிநடாத்துபவரும் வாத்தியார் என அழைக்கப்பட்டார்கள். இங்கே பல கம்படி வாத்தியார்மார் இருந்துள்ளனர். இறுதியாக எமக்கு சந்திக்க கிடைத்த வாத்தியார் பிட்டியவளவில் வாழ்ந்த ஜனாப் இப்ராஹிம் அவர்களாவார். பெரும்பாலும் 10-15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இதில் பங்கு கொள்வார்கள்.
ஏதாவதொரு விசேட பொது நிகழ்ச்சிகளின் போதும் முக்கியஸ்தர்கள் எவரையும் வரவேற்க வேண்டிய சந்தர்ப்பங்களிலும் கம்படி ஒரு அங்கமாக இடம்பெறும். கோலாட்டத்தில் ஒரு பாட்டை பாடிக்கொண்டே தாளத்துக்கேற்ப கோல்களை தட்டுவார்கள். வாத்தியாரிடம் ஒரு தாளக்கைமணி இருக்கும். இதை கொண்டு வாத்தியார் தாளத்தை வழிநடத்துவார். பிற சமயத்தவர்கள் இந்த விளையாட்டை முஸ்லிம்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என அர்த்தப்படுத்தி கொண்டுள்ளனர். அடுத்ததாக கைப்பந்தாட்டம். பிற்காலத்தில் பானகமொய் இளைஞர்களுடைய பிரதான பொழுதுபோக்காக விளங்கியது கைப்பந்தாட்டமாகும். அன்றைய வளர்ந்தவர்கள் கைப்பந்தாட்டத்தில் கொண்டிருந்த மோகத்தினை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இந்த விளையாட்டினை பானகமொய் பாடசாலையின் முதலாவது முஸ்லிம் அதிபர் ஜனாப் எச்.எம். பசீர் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. பிரதேசத்திலே பிரபல்யமான வீரர்கள் இங்கே இருந்துள்ளார்கள். மாலை நேரம் என்றால் கைப்பந்தாட்டம் என்ற அளவுக்கு அந்த விளையாட்டு ஊரின் ஆண்கள் எல்லோரையும் தனதாக்கி இருந்தது. பிரதான விளையாட்டு திடல் பழைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்துள்ளது. மாலை நேரத்தில் ஆண்கள் எல்லோரும் அங்கே கூடி பொழுதுபோக்கும் காட்சியினை முதியவர்கள் சிலர் என்று வேடிக்கையாகவும் பெருமையுடனும் பேசுகிறார்கள். சித்திரை பெருநாட்களில் நடாத்தப்படும் பிரதேச மட்ட போட்டிகளில் பானகமொய் கைப்பந்தாட்ட குழுவினர் ஏனைய குழுவினருக்கு பெரும் சவாலாக இருந்துள்ளனர். அவர்கள் பல வெற்றிகளையும் பெற்றுள்ளனர். அடுத்ததாக கிரிக்கெட் விளையாட்டு இங்கே 1968ஆம் ஆண்டில் அறிமுகமாகியது. இது இலங்கையில் பிரபல்யமடைந்து வரும் காலகட்டமாகும். இது ஒரு கவர்ச்சிகரமான விளையாட்டு. எனவே அது பாலர் முதல் இளைஞர் வரை விளையாடுபவர்களாகவும் முதியவர்கள் ரசிகர்களாகவும் மாற்றிவிட்டது. இங்கே பல விளையாட்டு கழகங்கள் உருவாகி இருக்கின்றன. இங்கே பெருநாள் தினங்களுக்கு மறுநாள் பல கழக அணிகளுக்கிடையே கிரிக்கெட் போட்டிகள் மிகவும் விமரிசையாக நடைபெறும். அன்றைய தினம் ஊர் ஒரு விழாக்கோலம் பூண்டுவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றியீட்டிய அணிக்கு வெற்றி கிண்ணம் வழங்கும் நிகழ்வில் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த போட்டிகளில் ஒரு விசேடம் இருக்கின்றது. போட்டியில் தீவிரமாக பங்கு கொள்ளும் சில கழகங்கள் விளையாட்டு போட்டியன்று மட்டும் ஒன்று சேர்ந்து விளையாடிவிட்டு அடுத்த பெருநாள் வரை ஓய்வெடுக்கும். அடுத்ததாக முத்துப்பலகை. பெண்கள் பொழுதுபோக்காக முத்துப்பலகை விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர். பலர் கூடி குழிகள் குடையப்பட்ட ஒரு பலகையில் முத்துக்களை கொண்டு விளையாடும் ஒரு விளையாட்டு இது. இங்கே முத்துக்கு பதிலாக மணிகளையோ மஞ்சாடி விதைகளையோ உபயோகித்தனர். ஒரு வீட்டில் ஏதும் வைபவம் என்றால் பெண்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு முத்துப்பலகை கொண்டாட்டம்தான். இந்த விளையாட்டு அரேபியர்களிடம் இருந்து தான் இங்கே வந்திருக்கிறது. ஆரம்ப குடிகளான அரேபிய இளைஞர்களுடன் இந்த விளையாட்டும் இங்கே வந்திருக்கலாம். ஒரு வீட்டில் பெண் பிள்ளை ஒன்று பருவமடைந்தால் அங்கே எங்கிருந்தாவது முத்துப்பலகை ஒன்றும் வந்து சேர்ந்து விடும். இது இன்றும் வழக்கத்தில் இருக்கின்றது. இதனை பானகமொயின் மூதாதையர்களை நினைவுபடுத்தும் மீதமுள்ள ஒரு சான்று என்றால் மிகையாகாது. இது பேணப்பட வேண்டிய விளையாட்டு எனவும் கொள்ளலாம். விளையாடிய பின் முத்துக்களை பலகையிலே அடைத்து வைக்கக்கூடிய வசதி கொண்ட பலகைகளும் உண்டு. கோபாலகிதரவில் இருந்த ஒரு முத்து பலகையை ஏறும் படியாக உபயோகித்துள்ளனர். இதனை அறிந்த ஒரு அனுபவசாலி அப்படியே அதனை வாங்கிச் சென்று அதில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முத்து மணிகளை எடுத்து விற்று பிரபலமானார் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. மேலும் இங்கே குட்டிப்பந்து, கிட்டிப்புல்லு, சடுகுடு எனும் விளையாட்டுக்கள் விளையாடப்பட்டுள்ளன. குட்டிப்பந்து என்பது இந்த பகுதிக்குரிய ஒரு சிறப்பு விளையாட்டாக இருந்திருக்கின்றது. பொழுதுபோக்காக இங்கே அதிகமான பெண்கள் பாய், பெட்டி போன்றவை இழைப்பதில் கை தேர்ந்தவர்களாக விளங்கியுள்ளனர். இதன் மூலம் நல்ல வருவாயும் கிடைத்திருக்கின்றது. பலர் கூடி ஓரிடத்தில் உட்கார்ந்து பெட்டி, பாய் போன்ற பொருட்கள் நெய்வது பெண்களுடைய முக்கிய பொழுதுபோக்காக விளங்கியது. ஒவ்வொரு வீட்டிலும் பாய் கட்டுக்கள் தொங்கவிடும். பாய் ஆணைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்று ஒரு வீட்டில் செலவு நடக்கும் போது உபயோகிக்கப்படும் பாய்கள் அவர்களுடைய சொந்த தயாரிப்பென்றால் மதிப்பாக கணிக்கப்பட்டது. பாரம்பரிய வாய்வழி கதைகள். இங்கே பாரம்பரியமாக வழக்கிலிருந்து வந்த கதைகள் அதிகமானவை மறைந்து விட்டன. அவற்றுள் அதிகம் எல்லா இடங்களிலும் போல பேய், ஆவிகள், மந்திர தந்திரங்கள் பற்றியவை. குறிப்பாக தெதுரோயா கரையின் மணல் திட்டுக்களில் விளையாடி திரிந்ததாக கூறப்படும் குறுக்கன்மிட்டியன் தோட்டங்களிலும் பாதை நெடுகிலும் வெள்ளையுடையுடன் முக்காடிட்டு அமைதியாக பல உருவங்கள் வலம் வந்த தெவ்வம் பற்றிய கதைகள் இங்கே பிரபல்யமானவை. இன்றும் இந்த கதைகளை வளர்ந்தவர்கள் சொல்வதுண்டு.
பல தாய்மார் தமது அடம் பிடிக்கும் பிள்ளைகளை, அதுவும் இரவு நேரங்களில் அமைதி பெற வைக்க இந்த கதைகளை சிறந்த ஆயுதமாக கொண்டுள்ளனர். இந்த கதைகள் பற்றி மேலும் விளக்கம் பெற விரும்புவோர் ஊரில் உள்ள ஒரு முதியவரை அணுக வேண்டியதுதான். இங்கே இன்னும் ஒரு விளையாட்டு மிக நீண்ட காலமாக பிரபல்யம் பெற்றிருக்கிறது. அதுதான் சூது விளையாட்டு. இதன் மூலம் ஆதாயம் பெற்றவர்களை விட அடி வாங்கியவர்கள்தான் அதிகம் என சொல்கின்றனர். அன்று போலீசாருக்கு இங்கே இது தவிர வேறு வேலை இருக்கவில்லையாம். பானகமொயின் மொழி வழக்கு பிரயோகம் எவ்வாறு இருந்தது என்பதை நோக்கும் பொழுது, ஓரிடத்தில் வழங்கும் மொழி அந்த இடத்தின் வரலாற்றினை ஆராய்வதற்கு மிகவும் வேண்டிய ஆதாரமாகவும் அளவுகோலாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக பேச்சு வழக்கில் உள்ள மொழி உண்மைகள் பலவற்றினை இயம்பக்கூடிய சான்றுகளாக இருக்கின்றன. எனவே பானகமொயில் வழக்கிலுள்ள மொழிநடையின் பின்னணியை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பானகமோ மக்களுடைய ஆரம்பகால பேச்சு வழக்கில் பல தனித்துவமான சொற்பிரயோகங்களும் உச்சரிப்புகளும் காணப்பட்டன. ஆனால் இலங்கையின் தமிழ் மொழி செல்வாக்கு பெற்ற பிரதேசங்களை தவிர்ந்த ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் இங்கே சிறந்த தமிழ் மொழி வழக்கில் இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் வேறொரு இடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சொற்களை வகைப்படுத்தி பார்க்கும் போது சமூக தொடர்புகளை நன்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த ஊருக்கே தனித்துவமான சொற்கள் சில காணப்படுகின்றன. அத்தா, அப்பொச்சி, ஆச்சா எனும் உறவுமுறை பெயர்களும், கிளி, தங்கம், வெள்ளி, பொடிச்சி எனும் பெண் பிள்ளைகளை அழைக்கும் செல்ல பெயர்களும் குறிப்பிடத்தக்கன. கிடாமாடி எனும் எருமை மாட்டை குறிக்கும் சொல்லும், செலவுகள், மேலாக்கு, முசிய, அகத்து போச்சு, காப்புலான், சோற்றுக்கல்ல, மொய், இட்டாம, கலாபத்த, கெக்கல முதலிய சொற்களும் இந்த ஊருக்கே சொந்தமானவை. மேலும் அரிசியம், புரிசி, பூத்தானம், ஏண்டதனம், காவாத்து, கொம, வாத்த, அடக, வல்வட்டாரம் எனும் சொற்கள் இங்கே வழங்கும் சொற்களில் அபூர்வமானவை, திக்கு திசை காண முடியாதவை. அதே போன்று தமிழ் பிரதேசத்தை சார்ந்த சொற்களும் இங்கு கையாளப்பட்டுள்ளன. மச்சி, பேரப்பிள்ளை, புள்ளே, மானே, கிடக்கிறது, ஒன்னா, தாலி, உட்டனம், சாப்பிடுதல், கரசமணி, கணம் முதலிய சிறந்த தமிழ் சொற்களே இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று குடுவாக்க என்பது